அப்படிதான் நடுவரை அவர்களுக்கும் சந்தோஷம் என்னும் தலைப்பில் பேசி எங்களை சங்கடத்தை ஆழ்த்த வந்திருக்கும் எதிர்கட்சியின் பங்காளிகளுக்கும் நடுவரையா சங்கடத்திற்கு தான் தீர்ப்பு தருவார் என்று முன்கூட்டியே அறிந்து எங்கள் பேச்சை ரசிக்க வந்திருக்கும் எங்கள் ரசிக பெருமக்களுக்கும் எனது வணக்கம். ஐயா, நம்ம அரசாங்கத்துலலாம் இந்த வருவாய் கணக்கெல்லாம் பார்ப்பாங்க. அதுவும் என்னென்னமா பார்க்குறாங்க இல்லை, அதுவும் மெயினாக பண்டிகை காலத்தில் பார்ப்பாங்க நம்ம வருவாய். ஸோ நான் போன வருஷம் தீபாவளி அன்னைக்கு செய்திகளில் பார்த்தேன். முக்கியமான தலைப்பு செய்தியே இதுதான். இன்றைய விற்பனை 100 கோடியே கிடக்கிறது, நாளை எதிர்பார்ப்புடன் இருக்கிறது அப்படிங்கிற தலைப்பு செய்தி தான் வருது. இதை வச்சு எப்படி நீங்கள் வந்து பண்டிகையில் சந்தோஷம் இருந்தீங்க? ஐயா பண்டிகை இல்லைங்க சொல்லிடுறீங்களா? ஐயா, பண்டிகைகள் வந்து சாதத்துல எவ்வளவு தண்ணீர் கலக்கணுங்கிறத கற்றுத்தரதில்ல, சாராயத்தில் எவ்வளவு தண்ணீர் கலக்கணுங்கிறத கற்றுத்தரது தான் இப்போதைய பண்டிகைகளாக. எனக்கு தெரிஞ்சு முன்னாடி பேசினவரும் ஐயா இப்போ அப்படி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச முன்னாடி பேசினவர் அங்கதான் போய் பண்டிகையை கொண்டாடி பாருங்க. ஐயா, இந்த நாள்காட்டியை பற்றி எல்லாம் பேசுனீங்க. மற்ற நாட்கள் எல்லாம் ஒரு வண்ணத்திலையும் பண்டிகை காலம் வரக்கூடிய நாட்களை மட்டும் ஒரு ஒளிமயமான வண்ணத்திலையும் போட்டிருப்பாங்க. சிவப்பு வண்ணத்தில் போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா நாமெல்லாம் நினைப்போம் பண்டிகை காலம் தனித்துவமாக தெரியணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னு நினைப்போம். அப்படிலாம் கிடையாது. அந்த நாளில் மட்டும்தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் சிவப்பு நிறத்தில் ஒவ்வொரு நாள்காட்டிலையும் போட்டிருக்காங்க. உண்மையான இருக்கும். ஆமாங்க, இதை புரிஞ்சுக்கிட்டா பொழைச்சுக்கோங்க. ஐயா கண்டிப்பாங்க. ஐயா, பண்டிகை காலங்கள்ல மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க, அது ஒரு காலம். ஆனா இந்த காலத்துல அப்படி இல்லை. பண்டிகை வந்துச்சுன்னா ஒரு சொந்தக்காரர் இருந்தாலும் நீங்க கூப்பிட்டு, அதுவும் நம்ம தமிழ் கலாச்சாரத்துலலாம் உணவு முறை எப்படி சாப்பிடணுங்கிறது இருக்கு. காலையில ராஜா மாதிரி, மத்தியானம் மந்திரி மாதிரி, நைட்டு பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஆனா பண்டிகை காலம் தெரியுமா, பிச்சைக்காரர் நல்லா சாப்பிடுவோம். கண்டிப்பாக ஒரு கோடியா செல்வம் இருக்கும். டாக்டர் சொல்லிடுவாரு, உடம்பு நூறு சக்கரை ஏறாது, ஒன்றும் சாப்பிடாது. அவனுக்கு எந்த நோயும் இல்லை, ஒன்று அதையெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஆனா பண்டிகை காலம் வந்துச்சுன்னா நம்ம ஆளுங்க 3 வேளை ராஜா மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அதுவும் இடையில என்னென்ன இருக்குன்னா பறக்கிறது, நீந்துறது, தாவறது, குதிக்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ அவங்க தரப்புல என்ன சொல்லணும்னா, பண்டிகை வந்துட்டா அவங்களோட சந்தோஷம், மனிதனின் சந்தோஷத்தை மட்டும்தான் ஒரு அடிப்படையாக வச்சு கொண்டாடுறாங்க. ஆனால் எங்கள் தரப்புல நாங்கள் சொல்லணும்னா, பண்டிகைன்னு வந்துட்டா எல்லா உயிரினங்களுக்கும் அது சங்கடமாக தான் அமைதிங்கிறது தான் என்னோட முதன்மையானது. உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ தீபாவளி வந்துருச்சுன்னா நம்ம ஊரில் நம்ம மட்டும்தான் இருப்போம், மனிதர்கள் மட்டும்தான் இருப்போம். விலங்குகள், பறவைகள் கூட்டங்கள்லாம் எங்கே போகவே தெரியாது. ஏன்னா நம்ம வெடிக்கிற பட்டாசு சத்தத்தின் காரணத்துக்காக. ஸோ நாம கொண்டாடுற விழாக்களுக்காக மற்ற உயிரினங்களை வந்து துன்புறுத்துறது எந்த விதத்தில் ஞானம், இது எந்த விதத்தில் சந்தோஷம் நீங்க சொல்றீங்க? ஐயா சரி, இதே நாட்டில் இதே வீட்டுக்குள்ள வருவோம். ஐயா வீட்டுக்குள்ள வரும்போது பெண்கள் எல்லாமே வந்து பண்டிகை காலங்கள்லாம் பெண் விடுதலைங்கிறது அந்த இடத்துல இல்லை. முக்கியமாக சொல்லணும்னா பெண்கள் எல்லாம் சமையல்கிட்டே வந்து ஒரு சிறைச்சாலை மாதிரி இருந்திருப்பாங்க. காலையில் சமைக்கணும், மத்தியானம் சமைக்கணும், இரவு சமைக்கணும்னு அவங்க நேரம் முழுக்க சமையல்கிட்டே போயிடும். நீங்க யாரும் ஒருத்தர் உங்க அம்மாக்கள் இல்லை பாட்டிக்கு போய் கேட்க பாருங்க, பண்டிகை காலங்களில் நீங்க ஆனந்தமா இருந்தீங்களா இல்லையா? அவங்க வாய்வாரத்தினால ஆனந்தமா இருந்தேன்னு சொல்லுவாங்களே தவிர மனதளவில் அவங்க வெறும் சங்கடத்தை மட்டும்தான் அனுபவிச்சிருப்பாங்க. நிரசனமான உண்மை. ஆண்களுக்கு பணச்செலவையும் பெண்களுக்கு உடல் அழுப்பையும் தரக்கூடிய இந்த மாதிரி பண்டிகைகள்லாம் நமக்கு எதுக்குன்னு நான் கேட்கிறேன். முந்தைய காலத்துல நான் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ஒரு பழக்கமா இருக்கு, ஒரு பண்பாடாவே இருக்கு. ஆனா இப்போ அப்படி இல்லை. சொந்தக்காரங்க யாரும் சுற்றி இருக்கவங்க சுற்றுலா யாருமே நம்ம உதவி இருக்குது. அது உண்மையே இல்லை. அந்த அளவுக்கு நம்ம பிள்ளைங்க இப்போ
பட்டிமன்றம் போட்டு பண்டிகைக்கு சந்தோஷமான சங்கடம் பேசிடுவோம். ஆனால் இது எதுவுமே இல்லாம பண்டிகை வந்தாலும் சரி கடமை நான் செய்யணும்னு சொல்லி காவலர்கள், மருத்துவர்கள், துப்புரவு பணியாளர்கள், ராணுவ வீரர்கள் அவர்களுடைய கடமை இங்கிருந்து செஞ்சுட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கப்படுறாங்க பண்டிகைக்கு வந்து சந்தோஷமான சங்கடம் பேசுவாங்க. அவங்க நல்ல தெளிவாக சொல்லுவாங்க. யாருக்கு நீங்க சொல்ல போகிறேன் இதுலயே ஒன்னே சொல்லி இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு சொன்னாங்க பண்டிகைக்கு ஆமா இப்ப பண்டிகை நீங்க வந்து கொண்டாடுறீங்க. இப்ப இஸ்லாம்ல வந்து ரம்ஜானுக்கு வந்து ஜக்காத் கொண்டாடுவாங்க. அப்படி நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு பொருளை மற்றவங்களுக்கு கொடுத்து அதோட நோக்கம் இதெல்லாம் எல்லா சமயங்களும் இருக்கு. ஆனா வந்து இப்ப யாரும் பண்றது இல்லை. இப்போ நீங்க வந்து பண்டிகை சமயங்களை வந்து உங்களால முடிஞ்சவங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா அது வந்து மண்டபத்தில் செய்ய பண்டிகையா இருக்கும். அப்படி இல்லை நான் பண்டிகை நோக்கம் உண்மையான இருக்கு. சிலர் சொல்லுவாங்க எனக்கு வாங்கவே வாங்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து பண்டிகை நோக்கம் நிறைவேறல